வாரத்தில் நாம் தியானித்த அபிஷேகத்தினுடைய வார்த்தை என்னவென்றால், the anointing makes you the head and not the tail. அபிஷேகம் உங்களை வாளாக அல்ல தலையாக ஆக்குகிறது, மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னவென்றால், the anointing will connect you to the people who celebrate God and are God-fearing people. அதாவது அபிஷேகம் உங்களை தேவனை கொண்டாடும் மற்றும் தேவனுடைய கடவுளுடைய பயமுள்ள மக்களோடு நம்ம இணைக்கிறதா இருக்கிறது. அதாவது அபிஷேகம் என்னன்னா, தேவனை கொண்டாடுகிற தேவனை உயர்த்துகிற மக்களோடு நம்ம இணைக்கிறது, தேவ பயமுள்ள ஜனங்களோடு நம்ம இணைக்கிறது, தேவ பக்தியுள்ள தேவ பயமுள்ள ஜனங்களோடு நம்மை இணைக்கிறதா இருக்கிறது. நாம் இதற்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை, நாம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், அங்கே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் கடந்து போகிறோம். அடுத்த சில நிமிடங்கள் தேவ ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். பின்பு பெலிஸ்தீனின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரமும் மேளமும் நாகசுர மண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே தியானித்தோம். சவுலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சவுலை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு டிராவல் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பினுடைய கீழே அடுத்த பகுதி என்னன்னா, நாம் யாருடன் இணைக்கப்படுகிறோம் என்பது முக்கியம். நாம் யாருடன் இணைக்கப்படுகிறோம் என்பது முக்கியம். The anointing will connect you to people. It matters who we associate with. நீங்கள் யாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அவசியமாக இருக்கிறது. It matters who we associate with. அதாவது நம்முடைய கம்பெனி யாரோடு இருக்கிறது, அவர் ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவு யாரோடு இருக்கிறது, அவருடைய கனெக்ஷன், நம்முடைய இணைப்பு யாரோடு இருக்கிறது, அவர் பாண்டிங், நம்முடைய பிணைப்பு யாரோடு இருக்கிறது, எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நாம் யாரோடு இருக்கிறோமோ அவர்களோடு கொஞ்ச நாளில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சயின்டிஃபிக்காக 45 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அப்போ ஒரு மனிதர்களோடு ஒரு மனுஷியோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது, ரிலேஷன்ஷிப்பில், பாண்டிங்கில், அவர்களுடைய கனெக்ஷனில், அவருடைய இணைப்பில், தொடர்பில் நாம் இருக்கும் பொழுது, அவர்களோடு நாம் பேசும் பொழுது, அவர்களோடு நாம் பிரயாணிக்கும் பொழுது, சில நேரங்களில் பாருங்கள், நம்மளை அறியாமலே அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது உங்களுக்கு தெரியுமா? இது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமாம், உண்மையாக அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? சில வார்த்தைகள் நாம் பயன்படுத்தாத வார்த்தைகள், அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்மை அறியாமலே நம்ம வாயிலிருந்து சில நேரங்களில் வரும். காரணம் என்னவென்றால், நாம் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறபடியினால், நாம் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற தொடர்புனால ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு அப்படியே நமக்குள்ளே வந்துடுது. நல்லா கவனிங்க, நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அபிஷேகம் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னன்னா அதுதான். என்னுடைய தலைப்பு அதுதான். The anointing will connect you to people who celebrate God and are God fearing people. பின்னாடி அந்த பிக்சரை பாருங்களேன்.
ஒரு ஒருத்தர் லிங்க் கனெக்ஷன். அபிஷேகம் நம்மை கடவுளை கொண்டாடும், தேவனை கொண்டாடும் மற்றும் கடவுளை பயமுள்ள மக்களுடன், கடவுள் பயமுள்ள மக்களுடன் இணைக்கிறது. தேவ பயமில்லாத ஜனங்களோடு இணைக்கப்படுவது அது ரொம்ப கஷ்டம். என்னையெல்லாம் சேர சொன்னீங்கன்னா என்னால் இருக்க முடியவே முடியாது. சில நேரங்களில் நான் சில இடத்துல யோசிப்பேன், நான் தவறான இடத்துல இருக்கிறேன் போல அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சிந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படி இருக்கீங்களா இல்லையா? சொல்கிறது புரியுதா இல்லையா? அபிஷேகம் என்ன பண்ணுது? தேவ பயமுள்ள ஜனங்களோடு இணைக்கிறது. அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? தேவனை கொண்டாடுகிற, உயர்த்துகிற, செலிப்ரேட் பண்ணுகிற ஜனங்களோடு நம்மை இணைக்கிறது. அங்கே வசனம் தான் சொல்லுது, நீ அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உனக்கு முன்பாக வருவார்கள், அவர்களோடு தீர்க்க தரிசனம் அவர் சொல்லுவார்கள், நீயும் அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லுவாய் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. இணைக்கப்படுகிற இணைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப, நம்முடைய ஐக்கியம் யாருடன் இருக்கிறது என்பது ரொம்ப அவசியம். நிறைய நேரம் பேட் கம்பெனி, தவறான கம்பெனினா கூட்டமைப்பா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்க. தெரியாதா? கம்பெனினா எது? கம்பெனினா வேலை செய்கிற கம்பெனியா? நட்பா? அப்படி சொல்லிக்கலாமா? நாம் இணைக்கப்படுகிற இணைப்பு, த பேட் கம்பெனி. அந்த பேட் கம்பெனி நம்மளை லீட்ஸ் டு பேட் வேஸ், நம்மை தவறான வழிகளில் நம்மை நடத்தும். கர்த்தர் சொல்றார், அபிஷேகம் உங்களை அபிஷேகம் உள்ள ஜனங்களோடு, தேவ பயமுள்ள ஜனங்களோடு நம்ம இணைக்கிறது. நிறைய நேரம் நம்ம யாரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறீங்களா? நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க? சிந்திக்கிறீங்களா? இனிமேல் நான் சிந்திங்க. இதுவரைக்கும் சிந்திக்கலைன்னா ஹியர் ஆஃப்டர் இந்த வார்த்தைக்கு அப்புறம் சிந்திங்க. நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பது அவசியம். எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள் என்பதும் அவசியம். யாருடன் பிணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது அவசியம். எப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதும் அவசியம். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் என்பதும். இதில் சில நேரங்களில் நாம் மீறும் பொழுது, இதில் சில நேரங்கள் நாம் தவறும் பட்சத்தில், அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அங்கே தான் துவங்குறது. ஒரு வசனம் இருக்குது நீதிமொழியில், சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டிலே தங்கி இருப்பதை காட்டிலும் வீட்டில் மேலே போய் மூலையில் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதே நலம் அப்படின்னு நீதிமொழிகளை சொன்னப்படும். பெரிய வீட்டில், அவ்வளோ பெரிய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காட்டிலும் மூலையில் போய் சின்னதாக அமைதியாக சமாதானமாக உட்கார்ந்துருக்கிறது இட்ஸ் பெட்டர் தேன் தட் அப்படின்னு சொல்லப்படும். மக்களே, கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறது அதுதான். நாம் நம்மை நாமே அநேக நேரங்களிலே நாம் மோசம் போக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே, நாம் இருக்கிற இடம் எது என்று தெரியாமல், நாம் யாருடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியாமல், நாம் எந்த தொடர்பில் இருக்கிறோம் என்று அறியாமல் நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். முதல் லைன் தான், மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கிறது. நல் ஒழுக்கங்களை கெடுக்கிறது எது? தேவையில்லாம பேசிட்டு உட்கார்ந்திருக்கிறது. பேட் கம்பெனி, பேட் ரிலேஷன்ஷிப், பேட் என்னது ஐக்கியம், தொடர்பு, பேட் பாண்டிங், பேட் கனெக்ஷன். நம்முடைய தொடர்பு தவறான ஒரு மனிதர்களோடு இருக்கும் பொழுது நம்மையும் அது கெடுத்துவிடும். ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்குமா? நல்ல ஒழுக்கங்களையும் கெடுத்து விடுது. நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் நம்மளைய
நான் ரொம்ப இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். நான் ஈவன் பாஸ்டர்ஸுக்கிட்ட கூட எப்படிப்பட்டவர்கள் என்பதை என் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலி நான் உணர்ந்ததுக்கப்புறம் தான் அவர்கள்ட்டவே நான் கிட்ட போயே பேசுவேன். இல்லைன்னா நான் என் வழியில் அப்படியே போயிட்டே இருப்பேன். பார்த்தா ஹாய் சோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படி விசாரிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். தொடர்பெல்லாம் ரொம்ப டீப்பான பாண்டிங்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு என்னையை பிடிக்காது. எது என்னையை பிடிக்காத காரணம் என்ன தெரியுமா? நான் விலகி நிற்பேன், அதனாலவே பிடிக்காது. அவர்கள் டீ கடையில் நிற்பாங்க, அவங்க பேக்கரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ரோட்டில் நிற்பாங்க. நமக்கு அதெல்லாம் ஆகாது. அதனால அவங்களுக்கு நம்மளைய ஆகாது. அதான் பிரச்சனை. அவர்களோடு நாம் இருந்தோம் என்றால் அவர்களுக்கு நம்மை ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் த பேட் கம்பெனி டிஸ்லைக் அஸ். தவறான உறவு, தவறான ரிலேஷன்ஷிப், தவறான கனெக்ஷன், தவறான பாண்டிங் நம்மை சில நேரங்களில் வெறுக்கிறது. ஏனென்றால் நாம் அவர்களோடு நாம் இணைக்கப்படாதபடியினால் அவைகள் நம்மை வெறுக்கிறார்கள். இட்ஸ் நாட் அ மேட்டர். அது நமக்கு தேவையில்லை. என்னுடைய தொடர்பு எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது? என்னுடைய தொடர்பு எந்த மனிதர்களோடு இருக்கிறது? தேவனுக்கு பயமுள்ள மனிதர்களோடு இருக்கிறதா? தேவனை உயர்த்துகிற மனிதர்களோடு இருக்கிறதா? தேவனை பற்றி சிந்திக்கிறவர்கள், தேவனை பற்றி பேசுகிறவர்களோடு என்னுடைய தொடர்பு இருக்கிறதா? இல்லை வீணான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறவர்களோடு என்னுடைய தொடர்பு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் நம்மை எப்படி, அது நல்ல தேவ பக்தி உள்ள தேவ பயமுள்ள ஜனங்களோடு அபிஷேகம் நம்மை இணைக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கலாமா? 20ஆம் வசனத்தை. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். நல்லா கவனிங்க. ஞானிகளுடன் சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நான் சொல்றது அவனுக்கு புரியலைன்னா அவன் கூட இருந்து நானும் கெட்டு போயிடுவேன். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகளை புரிந்து கொள்ள தக்க இருதயம் உள்ளவனாக இருந்து அவர் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனதும் இருந்து. சிலலாம் பாருங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படி அவங்க சொல்றதுதான் சரியும்பாங்க, ஆனால் அவங்க தப்பா செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் அதுதான் சரியுமா. அந்த சரிக்கு நம்ம சரின்னு தலையை ஆட்டணும்னு விரும்புவான். விரும்பலின்னா அவன் நம்மளை வெறுப்பான். அதுக்கு நம்மளைய என்ன பண்ணுவான் தெரியுமா? கட்டாயப்படுத்துவான். சொல்றதெல்லாம் புரியுதா? எப்படி விருப்பம் இல்லாதவைகளை அவன் விரும்பி தனக்கு நல்லது என்று தெரிந்து உணர்ந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் தவறா இருக்கும். ஆனா அந்த தவற நல்லது மாதிரி செஞ்சு அதை உள்ள போட்டு துணிச்சு குத்துன்னு குத்தி அதையும் நம்மளை கடைசியில் நம்ம வர வழி இல்லாம மண்டைய ஆட்ட வைப்பான் பாருங்க. அவனுக்கு பேரு தான் தெரியுமா? மூடன். இவனோட இருந்தா கண்டிப்பா நம்மளும் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரோட இருக்கிறப்பா? நீ எந்த தொடர்பில் இருக்கிற? எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிற? இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு சொல்றாரு தான், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். உங்களுக்கு ஞானம் வேணுமா மூடத்தனம் வேணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மூடத்தனம் வேணும்னு சொல்ல மாட்டாங்க, ஞானம் வேணும் தான் சொல்லுவாங்க. அநேக நேரம் ஞானத்தை விரும்பி நாம் மூடத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? ஞானத்தை விரும்பி ஞானம் என்று நினைத்து நாம் மூடத்தனத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல், எப்படி தேவ திட்டம் இல்லாமல், தேவனுடைய நோக்கம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அது எல்லாமே நம்மளைய கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடும். தேவ பயம் உள்ள, தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பிரியமான காரியத்திலே நடப்பது மட்டுமே இட் லீட்ஸ் டு குட் வே, குட் பாத். அது சரியான பாதையில் நம்மை நடத்தும். இல்லை என்றால் அது நம்மை சரியான பாதையிலே
நடத்தாது, நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அதான் சங்கீதம் சொல்லப்படுகிறது. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நமக்கு தெரியும். என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் நம்ம அதனால என்ன, நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரச்சனையும் அங்கே தான். பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது தான், அவ்வளோதான். கர்த்தர் விரும்புகிறது இதுதான். ஆனால் நம்ம இதை செய்கிறோமா சரியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களே நீங்களே. ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலத்தையும் உளுந்து நார் அடிச்சிருது. எப்படி? ஒரே இத்திரூன் ஈ. நான் போன வாரத்தில் ஒரு பேக்கரிக்கு போயிருந்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் சும்மா. நான் ஆக்சுவலி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அதிகமாக, எப்போயாவது சாப்பிடுவேன். இப்படி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் அந்த என்னது ஏதோ ஒன்று வாங்கினார், ரசகுல்லா மாதிரி ஒன்று வாங்கினார். நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அந்த பொண்ணு உள்ளேருந்து கரண்டி எடுத்து அள்ளி போட்டுட்ருக்குது. அதில் ஒரு ஈ செத்து போய் உள்ளே ஊறி போய் கிடக்குது. அந்த மனிதரும் அதை பார்த்து கொண்டே நிற்கிறார். நான் இவர் ஏதாவது சொல்லுவாருன்னு நான் அவருக்கு தான் வாங்குறாரு, அவர் ஏதாவது சொல்லுவார்னு பார்க்குறேன். அவர் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டார். அவருக்கு தான் போட்டுட்ருக்குறாங்க. நான் பார்த்துட்டு, ஏம்மா என்னம்மா இந்த ஃப்ளைஸ்க்கு பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ளூ கலர் லைட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்கள் பேக்கில் வைக்க மாட்டிங்களா? இப்படி ஈயெல்லாம் உள்ளே செத்து நாரிட்டு கிடக்கு, அதையே அள்ளி சார் சார் நீங்கள் கம்முன்னு இருங்க சார். அந்த புள்ள சொல்லுது, என்னது சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் அப்படின்னு டப்புன்னு அந்த ஈய அள்ளி வெளியில் வீசிடுச்சு. நான் அதுக்கு மேலே எதுவும் பேசலை, நான் வந்துட்டேன். நல்லா கவனிங்க மக்களே, சிலர் செத்த ஈயை தூக்கி போட்டுட்டு அதிலே வாழ்கிறவங்களும் உண்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுது, ஒரு செத்த ஈ விழுந்தினாலும் நாற்றம் எடுத்து போயிடும். ஆனால் நம்ம விரும்புறது, நாற்றம் எடுத்து போனாலும் தூக்கி போட்டு நாரிலே வாழுவேன் நான். நிறைய நேரம் நம்ம செய்கிற தவறு அதுதான். நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு யாருடன் எப்படிப்பட்ட தொடர்பிலே இருக்கிறது? தேவ பயமுள்ள ஜனங்களோடு இணைக்கப்பட்டிருந்தால், தேவ ஜனங்களோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது தேவ பயம் இருக்கும். தேவனை பற்றி பேசுவோம், தேவனை பற்றி சிந்திப்போம். எப்பொழுதுமே நம்ம பேச்சு ஆண்டவரை தவிர வேறு எது இருக்காது. நான் சில மனிதர்களை வைத்திருக்கிறேன், சில பாஸ்டர்ஸ். அவங்கக்கிட்ட பேசினா 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 45 நிமிஷம் நாங்கள் ஆண்டவரை பற்றி தான் பேசுவோம், வேதத்தை பற்றி தான் பேசுவோம். 10 நிமிஷம் தான் நாங்கள் மற்ற காரியங்கள் பேசுவோம். முழுமையாக அப்படி இருக்கிற ஜனங்களோடு மாத்திரம்தான் என்னுடைய தொடர்பு இருக்கிறது தவிர, தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகள் எல்லாம் நம்மை நல்ல ஒழுக்கங்களிலிருந்து கெடுத்துரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. 14, 15, 16, 17 வசனங்களில் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னன்னா அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆனால் நம்முடைய பிணைப்பு எங்கே இருக்கிறது? அந்நிய நுகத்திலையும் அவ்விசுவாசிகளோடு தான் நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்குது. வாசிக்கலாமா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நல்ல கவனிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் ஆலயமாய் இருக்கிறீர்களே. இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு நல்லா கவனி, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூ வாண்ட் டு செப்பரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து போயிருக்கணும். நம்மால் சொல்றான், ஏன் அவங்களோடு இருந்த என்ன தப்பு? வேதவசனம் என்ன சொல்லுது? வேதவசனம் என்ன சொல்லுது? அவர்களோடு இருக்காம இணைக்கப்படாம பிரிந்திருன்னு சொல்லுது. ஆனா நம்ம ஏன் அவனோடு இருந்த என்ன தப்பு? இப்ப நம்ம வேதத்துக்கு முரண்பாடா செயல்படுறோமா இல்ல வேதத்துக்கு பிரியமா செயல்படுறோமா? வேதத்துக்கு முரண்பாடா தான் செயல்படுறோம். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், ஐயா, அந்நிய நுகத்தோட அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருக்கணும். ஏன்னா நீ அவனோடு பிணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவனுடைய கேரக்டர்லாம் உனக்குள்ள வந்துடும். அவனுடைய பேச்செல்லாம் உனக்குள்ள வந்துடும். அவனுடைய செயல்பாடெல்லாம் உனக்குள்ள வந்துடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1998 அப்போ நான் சிறு பையனாக இருக்கிறேன். எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அம்மா 2002 தான் இறந்தாங்க. 98. சில நேரங்கள் அந்த அந்த சம்பவங்களை அப்பப்போ அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். அப்போ சர்ச்சுக்கு ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். அவர் திடீரென்று சபை முடிந்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சோடனே, அப்போல்லாம் சைக்கிள் தான், வண்டியெல்லாம் கிடையாது. எங்கே இருந்துச்சுன்னா வீடு குமரன் நகர், கிட்டத்தட்ட எல்ஜிபி காலனி பக்கத்தில், ஸ்டேட் பேங்க் காலனி பக்கத்தில். அங்கே தான் ஜெபம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லோரும் இருப்பாங்க ரொம்ப நேரம். அவர் வேகமாக கீழே படியில் இறங்கி சைக்கிள் எடுத்து, வரியா நீ அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. நானும் சரி தான் கடைக்கு போவார் போலன்னு சொல்லிட்டு அந்த நபரோடு ஏறி உட்காந்தேன் பின்னாடி. அவர் அழுத்துன்னு அழுத்திட்டு வேகமாக பண்ண, யோ எங்கேயா போகிற அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் கம்முன்னு உட்காரு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சோடனே என்னை தரன்னு அடித்து பிச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறார் வேகமாக. அந்த சைக்கிள் போய்கொண்டே இருக்கிறது. யோ என்னை கடத்திட்டு போறியா எங்கேயாவது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துருச்சு. எங்கே தெரியுமா வந்துருச்சு? மார்க்கெட் வரைக்கும் வந்துருச்சு அந்த சைக்கிள். மார்க்கெட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குதா, அந்த சினிமா தேட்டருக்குள்ளே சைக்கிள் போகுது. நான் ஐயோயோ சைக்கிளை நிறுத்து, நிறுத்துடா, சினிமா தேட்டருக்குள்ளே எங்கடா என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கத்துன்னு நான் கத்துறேன். அவன் சைக்கிளே நிறுத்த மாட்டேங்கிறான். இப்போ சைக்கிள்லேருந்து குதிச்சா நமக்கு தானே அடி விழுகும். நிப்பாட்டுறானா சினிமா தேட்டருக்குள்ளே விட்டு சுற்றுறான். எனக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஐயோ. அப்போ ஒரு சைக்கிளை கொண்டு போய் ஓரமாக நிறுத்திட்டு, வா என் கூட அப்படின்னா, வா யோ எங்கேயா நீ போகிற அப்படின்னா, சினிமா தேட்டரோட ஒரு மூலையில் மேலே ஒரு ரூமுக்கு என்னை கூட்டிட்டு, எங்கடா போகிற, நிப்பாட்டுறா, எங்கள் அம்மா திட்டு வாங்கிடா நீ அப்படின்னு கதறேன். மக்களே நல்லா கவனிங்க. அவன் பாட்டுக்கு விடுன்னு மேலே ஏறுறான் அந்த நபர். பின்னாடி வாங்கிறான். போனால் எனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டான். நான் இவனை போய் தேடுறதே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. போனால் ஒரு ரூம், ஒரு அறையில் ஒரு டேபிள் போட்டு, ஒரு பெரிய ரோலிங் சேரில் ஒரு பெண், ஒரு வாலிப பெண் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், ஆஹா இவன் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளை மாட்ட வைக்க போகிறான் போல். எங்கடா கூட்டிகிட்டு வந்த, யாருடா இது அப்படின்னாலும் சொல்ல மாட்டேன்ட்டான். சரி வா போகலான்னு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். அவ்வளோதான். எனக்கு என்ன நடந்ததுன்னு, வா போகலாங்கிறான். அந்த பிள்ளைய பார்த்தா வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. நான் மக்கள் நல்லா கவனிங்க. காலங்கள் உருண்டு ஓடுகிறது. திடீரென்று என்னுடைய தாயார் மரித்து போகிறார்கள். சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தனா பின்மாற்றத்தில் போனான். அதில் பின்மாற்றத்தில் போன ஒரு நபர் இவன் தான். என்ன அப்படின்னு ஒரு நாள் நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு நாள் ரோட்டில் காந்திராமத்தில் பார்த்தேன்.
நான் எங்கே ஒரு பெண்ணை அந்த பெண்ணை பார்த்தனோ அந்த பெண்ணை தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அந்த பெண்ணு இவனை சர்ச்சுக்கு வரவனை தரதரன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. என்றைக்கு இவன் கல்யாணம் பண்ணால் அண்ணன்லேருந்து சர்ச்சுக்கு வரதில்லை. இன்றைக்கி அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிமா நான் ரோட்டில் இவனை பார்த்தாலும் ஐயோ இவனா அப்படின்னு இப்படி நினைக்குவேன். ரீசெண்டாக ஒரு நாள் இப்போ போன 10 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தேன். கரெக்டாக நான் நிற்கிறேன், என் பக்கத்துலேயே வந்து நின்னான். ஆஹா இவனா அப்படின்னு நான் தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டேன். எதுக்கு? அவன்கிட்ட பேசி. பீப்புள் ஆஃப் காட், யோசித்து பாருங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. நாம் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் எப்படிப்பட்ட நிலையில் இணைக்கப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையே தலையில உருண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளைய உருட்டுவார். கிடு அது நிற்கிற வரைக்கும் சொல்லுங்கள், நிற்கிற வரைக்கும் உருண்டுட்டே தான். அது எப்போ நிற்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நிற்காது. நிறுத்த நம்மளால் முடியுமா? அப்படி அடித்து நிறுத்தலாம். ஆனாலும் என்ன அங்கே என்ன நம்பர் வரப்போகுது நமக்கு தெரியுமா? தெரியாது. என்ன விழுவு போகுது தெரியுமா? தெரியாது. அப்படி தான் ஆண்டவர் சில நேரத்தில் உருட்டிடுவார். உருண்டுகிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. என்ன விழப்போகுது, என்ன முடிவு வரப்போகுதுன்னு அவர்கள் தான் இருக்குது. சில நேரங்களிலே நம்முடைய இணைப்பு எப்படிப்பட்டவர்களோடு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ரோட்டில் அந்த மனுஷங்களை பார்த்தேன்னா, அட வீணாக போனவனுங்களா, அடே இப்படி போயிட்டீங்களாடான்னு என் மனது அப்போ வருத்தப்படும், பாரப்படும். ஆனால் அவன் தலையெழுத்து. அவன் அப்படி தான் இணைக்கப்படணும் என்று விரும்பி அவனையே இணைத்து கொண்டு அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். வசனம் சொல்லுகிறது, ஐயா அந்நிய நுகத்துக்கும் அவிசுவாசிகளுக்கும் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்குள்ளும் இசை வேது, அவ்விசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லைன்னு தெரியுதோ அதெல்லாம் நீதிமொழிகள் 12:26 சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 12:26, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும், பக்கத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மேன்மையுள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை என்ன பண்ணும்? மோசப்படுத்தும். நம்முடைய இணைப்பு தேவனோடு இருக்கும் பொழுது மோசமாக இருக்காது. நம்முடைய இணைப்பு இப்படி துன்மார்க்குடைய வழியிலே இருக்கும் பொழுது நம்முடைய வழி மோசம் போக்குற வழியாக மாறிவிடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். எப்படி? நம்முடைய வழி மோசம் போகிற வழியாக இருக்க கூடாது. நம்முடைய இணைப்பு, பிள்ளைகளுடைய இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் சொல்லுகிறார், தேவ பயமுள்ள ஜனங்களாக இருந்தால் மட்டுமே, தேவ பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்லப்படுது, நீங்கள் யாரோடு இணைக்கப்படணுமோ அவர்களோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இவைகளை அறிய முடியும். இல்லை என்றால் நாமும் சேர்ந்து இவைகளை சிக்கிக்கொள்ளுவோம். யார் சொல்லுவா? நம்ம தானே சொல்லணும். வேற யார் சொல்லணும்? யார் சொல்லி கொடுப்பா? நம்ம தான் சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை அபிஷேகம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளோடு இணைக்கும். அபிஷேகம் தேவ பயமுள்ள தேவ பக்தி உள்ள ஜனங்களோடு இணைக்கப்படுகிறது. யாக்கோபு 4:4 சொல்லுது. யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 4:4, விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறிய. உலக சிநேகம், நல்ல கவனிங்க, உலக சிநேகம், உலக அன்பு தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, உலகத்துக்கு சிநேகிதராய் இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு பகைங்கராய் இருப்போம். நல்லா கவனிச்சவங்க மக்களே, தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும், உலகத்துக்கு பிரியமாய் வாழ கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
உலகத்தின் அன்பு தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. ஆனால் அநேக நேரம் உலக சிநேகத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நாட்களே அநேக பிள்ளைகள் சொல்றாங்க, என்னது உலக சிநேகம், என்னென்னமோ சொல்றான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சில வார்த்தையெல்லாம் எனக்கு நான் திரும்பி ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிலாம் கேட்பேன், இவன் என்னமோ சொல்கிறானே, இது என்ன புரியவே இல்லையா அப்படின்னு. கடைசி வரைக்கும் எனக்கெல்லாம் சில வார்த்தைகள்லாம் புரியவே மாட்டேங்குது. நேற்று அப்படி தான் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க இப்போ இருக்க பசங்க 2K கிட்ஸ், அது என்னன்னே எனக்கு தெரியல. அவன் என்ன வார்த்தையை சொல்கிறானே எனக்கு புரியல. நான் திரும்பியும் முன்னாடி போய் திரும்பியும் போட்டு கேட்டேன், என்னமோ சொல்கிறான், ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியல. நான் திரும்பியும் போய் பார்க்குறேன், எனக்கு சரி ரைட், இதுக்கு மேலே இது கேட்கறதுல நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு இது என்னன்னே தெரியல, புரியல, எப்படி இது புரியுது, சரி விட்டுருப்போ. மக்களே நல்ல கவனிங்க, அவன் வேற ரூட்ல போறான், வேற மாதிரி போயிட்டு இருக்கிறான். உலக ஸ்நேகம், உலகத்தின் காரியங்கள் மூழ்கி என்னென்னமோ போயிருச்சு, ட்ரெண்டு பயங்கர ட்ரெண்டில் போயிட்டான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றார் நமக்கு, ஐயா தேவ ஸ்நேகம் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்நேகத்திலெல்லாம் வெறுக்குதியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இணைக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளோட, நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பது தேவ பிள்ளைகளோட. நீங்கள் வேறே சிந்தையுள்ளவர்களாய் வேறே மனிதர்களோடு இணைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இறுதியும் அப்படியே இணைக்கப்பட்டு விடும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் பிராவம் 27, 17, 18, 19 வசனங்கள். இரும்பை இரும்பு கருக்கிடும், இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுவான். அத்திமரத்தை காக்கிறவன், நல்ல கவனிங்க, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷனுடைய இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். அடேங்கப்பா, அவர் எவ்வளோ அழகா எழுதுறாங்க ஒரு நீதிமொழிகள். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிக்கிறான், ஆனா தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். நான் தானே தண்ணி ஊற்றுறேன் இந்த மரத்துக்கு, ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு சாப்பிட்ருவான். ஆனா தன் எஜமானை காக்கிறவன் கனமடைகிறான். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷனுடைய இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றது, எங்க ஒத்திருக்கணுமோ இருதயம் அங்கதான் ஒத்திருக்கணும் இருதயம். என் இருதயம் அவங்களோடு இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு போனோம்னா சில நேரங்களில் தவிடுபடியாக்கி நொறுக்கி அனுப்பிச்சு விட்டுருவான் நம்மளைய. தேவ சமூகத்தில் இணைப்பு, தேவ சமூகத்தில் பிணைப்பு, தேவ சமூகத்தில் கனெக்ஷன், தேவ சமூகத்தில் ரிலேஷன்ஷிப், அவைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் மட்டுமே. தாவீதோட ரிலேஷன்ஷிப்பு எந்த மனிதர்களோடு இல்லை, எந்த மனிதரிடத்தில் தொடர்பு இல்லை. அவன் வைத்துக்கொண்ட ஒரே ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவர் மட்டும்தான். யோசேப்போட ரிலேஷன்ஷிப்பு கனெக்ஷன் எங்கே இருந்தது? ஆண்டவரோட மட்டும்தான். யாக்கோபு ஒரு காலத்தில் மாம்சீகமாக மனுஷரோடு கனெக்ஷனில் இருந்தான். அப்புறம் ஆண்டவர் மண்டையில் தட்டி பெத்தேல் அவனோட பேசுனதுக்கப்புறம் அவன் கனெக்ஷனு ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவரோட மாறிடுச்சு. புரியுதா மக்களே? நிறைய நேரம் நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நகோமி ரூத்துக்கிட்ட சொல்லிக் கொடுத்தது தான். என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? நீ போ, ஆண்டவர் சித்தமானதை செய்வார், போ, நீ ஏன் வழியில் வா அப்படின்னு சொல்லலை. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய இடம் என்னுடைய இடம். எங்க இணைக்கப்படுறாங்க? ஓர்பால் என்னால இங்க இருக்க முடியாது, ஐயோ இது செட் ஆகாது நமக்கு. எப்படி? இந்த சாப்பாடெல்லாம் நமக்கு செட் ஆகாதியா, இந்த இடம் நமக்கு ஒத்து வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா நீ போகாதுன்னு சொல்லலை. சரி மகளே, உன் விருப்பத்தின்படி செய் விட்டுட்டாங்க.
ஆனால் இவகிட்டையும் அதே தான் சொன்னாங்க இந்த அம்மா, நீயும் போகிறதுனா ரூத்து போ, கிளம்பி போ. ஆனால் அவ சொல்கிறா, நான்லாம் அப்படிலாம் போக முடியாது. என்னுடைய இணைப்பு, என்னுடைய பிணைப்பு, என்னுடைய கனெக்ஷன், என்னுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். என்ன அழகு தெரியுமா? உம்முடைய மக்கள் என் மக்கள், உம்முடைய சாப்பாடு என் சாப்பாடு. நீர் எங்கே போகிறீரோ அங்கேயும் நானும் வருவேன், நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கேயும் நானும் இருப்பேன். இதுதான், இந்த இணைப்பு தான் ரூத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடந்துச்சு. இல்லைன்னா ரூத் வாழ்க்கையில், ஓர்பால் வாழ்க்கையில் நடந்தது போல ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஆனால் ரூத்துடைய வாழ்க்கை விசேஷித்த வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? தட் கனெக்ஷன், தட் ரிலேஷன்ஷிப், தட் பாண்டிங் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டு அவள் இணைக்கப்பட்ட இணைப்பின் நிமித்தமாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:21 வாசிக்கலாமா? நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஐயா, உன் ரிலேஷன்ஷிப்பு, உன் சாப்பாடு கூட எப்படி இருக்கணும்? உன் சாப்பாடு கூட எப்படி இருக்கணும்பா? எப்படி தேவனுக்கு பிரியமான சாப்பாடாக இருக்கணும். அங்கே வசனம் சொல்லுது, அவர் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. சில விஷயங்கள் சொல்லுவேன், கோச்சு கூடாது. ஆவியானவர் ஏவுறபடினால சொல்லி தான் ஆகணும். நீங்கள் கோச்சு கூடாது, அவ்வளோதான். ஏன்னா பாஸ்டர் திருப்பி எவ்வளோ இழுத்து போடுறாரு, இழுத்தெல்லாம் போடல. ஆவியானவர் சில நேரத்தில் உணர்த்தும் பொழுது அதை சொல்லி தான் ஆகணும். நான் இப்போ எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுகிறேன், ஆனாலும் சில நேரங்கள் ஆவியானவர் சொல்லும் பொழுது அதை சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி தான் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டும்படியாக தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்தார். He separated the God's people. எகிப்தில் ஒன்றா தான் படுத்திருந்தான், ஒன்றா தான் தூங்குனான், ஒன்றா தான் வேலை செஞ்சான், ஒன்றா தான் சாப்பிட்டான், எல்லாம் பண்ணான். ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவன் யார் என்பதை மறந்து போய் எகிப்தின் தேவர்களை வணங்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இருதயமே மாறிடுச்சு, அந்த அளவுக்கு அவன் ஊறி போயிட்டான். ஆனாலும் ஆவியானவர் என்ன பண்றார்? அவர்களை மீட்டெடுத்து he separated the Israelites, செப்பரேட் பண்ணி வெளியில கொண்டு வந்து, டேய் நீ அவன் கிடையாதுடா, நீ அவன் கிடையாதுடா, நீ அந்த ஜனம் இல்லடா, நீ வேற ஜனம்டா, அதை புரிஞ்சுக்கோடான்னு ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு இருதயத்தில் பக்குவத்தை கொடுத்து அவன் செப்பரேட் பண்ணி கொண்டு வந்து, அதனால தான் அத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், காப்பாற்றினது, சாப்பாடு கொடுத்தது எல்லாமே ஆண்டவர் செஞ்சது. காரணம் தெரியுமா? யூ ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள், நாட் லைக் அதர்ஸ் அப்படிங்கிறத கர்த்தர் உணர்த்தும்படி செய்தார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகள் எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு திரும்பியும் பழைய குருடி கதவை திரடின்னு போயிட்டான். இந்த செப்பரேஷனை அவங்க விரும்பல. நிறைய நேரம் உலகத்தோட இணைக்கப்படணும் என்று உலகம் இழுக்க தான் செய்யும். எதுங்க உலகத்துடைய வேலை தெரியுமா? இழுத்துட்டு தான் இருக்கும். உலகத்துடைய வேலை இழுத்துட்டு தான் இருக்கும். பிசாசுடைய வேலை எப்பயும் வசனம் சொல்லுது, பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். சர்ப்பம் அது வேலை என்ன தெரியுமா? எப்போ எவனை வஞ்சிக்கலாம், எந்த குடும்பத்தை வஞ்சிக்கலாம், யாரை தேவனை விட்டு விலக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும், அந்த பாண்டிங்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், அந்த கனெக்ஷனை கட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய திட்டம், அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். இதுக்காக தான் இரவும் பகலும் 24 மணி நேரம் 365 நாள், ஈவன் த லீப் இயர் 366 நாளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளையும் அவன் விடமாட்டான். அவனுடைய வேலையை எப்படியாவது இந்த கனெக்ஷனை கட் பண்ணணும்.
இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும், இந்த பாண்டிங்கை கட் பண்ணணும், அந்த கனெக்ஷனை அவன் துண்டிக்கணுங்கிறது அவனுடைய வேலை. நிறைய நேரம் இவைகளை புரியாமல் அறியாமல் எங்கேயோ ஒரு சின்ன லூப் ஹோலை விட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த சின்ன லூப் ஹோலில் அவன் உள்ள பூந்து ஊடுருவி எல்லாவற்றையும் நாசம் பண்ணிடுவான். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. சொந்தக்காரன் கூப்பிடுவான், ரட்சிக்கப்படாதவன், என்னது, ஆமாம் கெடா வெட்டுக்கு வா அப்படிமா. போனீங்கன்னா நீங்கள் வெட்டப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை இல்லை, அதெல்லாம் அது படைக்கல, உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சு தான் சமைச்சோம். அவன் வெட்டினது ஒரே ஆட்டை தான் வெட்டினான். அந்த ஆட்டை வெட்டிட்டு தனியாக வச்சு சமைச்சா என்ன, தனியாக வைக்காமல் சமைச்சா என்ன? வெட்டினது யாருக்காக சொல்லுவாங்க. அது சாமியெல்லாம் கும்பிடல, உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். டேய், வெட்டும் போதே அந்த ஆட்டையே எதுக்குடா கொண்டு வந்த? அந்த ஆட்டுடைய நோக்கம் என்ன? கொண்டு வந்த நோக்கம் என்ன? இதுக்கு தான் வெட்ட போகிறோன்னு. எப்படி தந்திரமாக நம்மளை இழுக்கிறான் பார்த்தீங்களா? நம்ம அப்படியா, சரி சரி, அப்போ இது நமக்கு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க, தனியாக எடுத்து வச்சுருக்காங்க, இது சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். இப்போ கெடாவை வெட்டுறதுக்கு அவன் உன்னை கூப்பிடல, என்னையை வெட்டுறதுக்கு தான் அவன் கூப்பிட்டுருக்கிறான். நம்ம வெட்டப்பட்டுட்டோங்கிறத அவர் சொல்றார், உனக்காக நான் வெட்டப்பட்டேன், என் ரத்தத்தை சிந்தினேன், ஆனால் அப்பா நீயே. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு போனேன். வருது, ஆனாலும் அடக்கிட்டு நிற்கிறேன். கிறிஸ்தவர்கள் புதிய வீட்டில் பால் காய்ச்சலாமா, பால் காய்ச்சக்கூடாதா? என்ன திடீர்னு இப்படியட்ட கேள்வியெல்லாம் கேட்குறேன். பால் எதுக்கு காய்ச்சிரும்? உங்களை கேட்கல, நான் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு. ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு ஹவுஸ் டெடிகேஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்காரங்க எனக்கு கேட்குறாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு பால் காய்ச்சலாமா, பால் காய்ச்சி ஜோம் பண்ணலாமா? என்னை ஏன்டா காய்ச்சறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்டேன், நீ கிறிஸ்தவனா இல்லை வேற அவனா? வீட்டுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா முடிஞ்சுதியா? எது பாலை எனத்துக்கு காய்ச்சிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ணிட்டா அதான் ஜெபமே முடிஞ்சிடுச்சு. ஜெபம் பண்ணியாச்சு, அந்த வீடு தெளிச்சாச்சு. ஆண்டவர் ஓ அப்படியா பாஸ்டர்? சரி பாஸ்டர், சரி ஓகே ரைட், நான் ப்ரேயருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டேன். நடந்த கதையை கேளுங்க. நான் போயிட்டேன் ப்ரேயருக்கு. ப்ரேயர்லாம் முடிச்சு ஊன்னு பிரசங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, எனக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி இல்லை, அப்படியே மெதுவாக நடந்து கிச்சனுக்குள்ளே போனேன். குண்டாவை நானே திறந்து பார்த்தேன், பால் காய்ச்சி பொங்கி இருக்கு. காய்ச்சிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை மெதுவாக கூப்பிட்டு, வீட்டுக்காரங்களை கூப்பிட்டா சொல்ல மாட்டான், டேய் பால் காய்ச்சிட்டாங்க. ஆமாங்க, 5 மணிக்கே நல்ல நேரம் பார்த்து காய்ச்சிட்டாங்க. அட நாசமாக போனவனே, 5 மணிக்கு பால் காய்ச்சினதுக்கு எதுக்குடா என்னையே கூப்பிட்ட 7 மணிக்கு? நீ செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கு 2வது இடம் கொடுத்துருக்குற, சரி கடமைக்கு ஜெபம் பண்ணுறதா? நான் அதுக்கப்புறம் தான் உன்னிப்பாக கவனிக்கிறேன், அந்த கேஸ் ஸ்டவ்வில் எல்லா மூலையிலையும் குங்குமம் சந்தனம் அது இதுன்னு. அடப்பாவியல, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியும் போட்டு அலையிறீங்க அப்படிமா? அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே எப்படி இணைக்கப்படணும்? ஒன்று இதில் இணைக்கப்பட்டிருக்கணும், இல்லை அதில் இணைக்கப்பட்டிருக்கணும். ஒன்று தெரியலையா, ஐயா எனக்கு தெரியலையா சொல்லி கொடுத்து தொலை அப்படின்னு கேட்டானாச்சும் சொல்லி கொடுத்து தொலைவோம்.
கேட்கவும் மாட்டான். இதையும் செய்யணுங்கிறான், அதையும் செய்யணுங்கிறான், அதுலேயும் உருள் பெறணும், இதுலேயும் உருள். இப்போ எதில் தான் இருக்குன்னு விரும்புகிற நீ? அவர் சொல்றாரு, எப்பா நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. எனக்கு மண்டை காஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்கு நான் வராமே இருந்து தொலைச்சிருக்கலாம்டா. இதில் வேற என்கிட்ட கேட்குறான், என்னது பாஸ்டர் பால்லாம் காய்ச்சலாமே வேணும். காய்ச்சக்கூடாதா? சரி சரி, நான் காய்ச்சலன்ட்டு போயிட்டான். காய்ச்சலன்னு சொல்லிட்டு எனக்கு காய்ச்சிட்டான். நினச்சி பாருங்க மக்களே, கொடுமை. சில விஷயங்கள்லாம் நம்மளால் பேச முடியல, அப்படியே பேசாமல் வந்தேன். என்ன பண்ணி தொலைகிறது? சில நேரங்களில் ஏன் தெரியுமா வாயை மூடிக்கிறோம்? ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும். சில நேரங்களிலே அந்த அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வரோம். நானும் அப்படி தான் வந்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஐயா நீ தேவ பயம் உள்ள தேவ பக்தி உள்ள ஜனங்களோடு இருக்கணும்பா. அபிஷேகம் தேவ ஜனங்களோடு இணைக்கணும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல பாதி விஷயம் நிறைவேறிருச்சு. நான் பார்க்கிறது இதுல பாதி விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் வரும் என்று நீ அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய். நல்லா கவனிங்க, இணைக்கப்படாமல் தேவ அபிஷேகத்தில் இணைக்கப்படாமல் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க, உங்களோடு இருக்கிறவங்க நிறைய பேர் தற்பிரியரா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அடுத்தது பணப்பிரியராயும். பணப்பிரியர் இருக்காங்களா? இருக்கிறாங்க. வீம்புக்காரர் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அகந்தை, ரொம்ப திமிரு, அகந்தை, தூசிக்கிறவர்களாயும், மற்றவர்களை தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியதா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். நன்றி அறியாதவர்கள், எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு நன்றி அறியாதவர்களாகவும், பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும். பாத்தீங்களா, அவன் கேரக்டர்ல இருக்கிற அன்பையே மாத்திரான். சுபாவ அன்பு இல்லாமல் அன்பையே அடக்கி ஒடுக்கி வாழணும்னு விரும்புறாங்க. இணங்காதவர்களாயும், யாரு கூடயும் இணங்க மாட்டாங்க. இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய். ஆமா, ஜாலியா சஃபஸ்டிகேட்டடா வாழணும். சுகபோக பிரியரா இருக்கணும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. அவர் எழுதுறார், நம்முடைய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீ விலகு. ரைட், வாசிக்கலாம். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்களாகும், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நல்ல கவனி, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோக்கியா, இக்னோகியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஐயா, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இது ஆகாதுன்னு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீங்கள் வஞ்சிக்கப்படாததுக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க துக்கப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு, அந்த துயரப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு, வேதனைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு, தேவையில்லாத வழிகளிலே உங்களை இழுப்புண்டு எவ்வளவு கற்றாலும், அந்த வசனத்தை பாருங்களேன், என்ன போட்டிருக்குது? எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்வார்கள்.
எப்போ கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராது இருக்கிற. நிறைய நேரம் இப்படி தான் கற்றுக்கொண்டே இருக்கிறோம், ஆனாலும் கற்றாலும் சத்தியத்தை அறிந்தாலும் உணராது இருக்கிற. இது ஸ்பெஷலி சொல்கிறாங்க பெண் பிள்ளைகளுடைய வீடுகளிலே. தீமோத்தேயுக்கு பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார், எப்பா இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி யாரோடு இணைக்கப்படணுமோ அவர்களோடு இணைக்கப்பட வேண்டும், யாரோடு இணைக்கப்படக்கூடாதோ அவர்களோடு இணைக்கப்படக்கூடாது. எபேசியர் 5:11 சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனி கொடுக்காம இருக்கிற கிரியைகளில் நீங்க உடன்படக்கூடாது. அவைகளெல்லாம் கடிந்து கொண்டு விலகுங்க. ஏன்னா கர்த்தர் விரும்புகிறது நான் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காமல் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற மனிதர்களோடு இருங்க, கனி கொடுக்கிற ஜனங்களோடு இருங்க, தேவனுக்கு கனி கொடுக்கிற மக்களோடு இணைக்கப்படுங்க. கனியற்றவர்களாக இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 16:17 சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அழகா எழுதுறாங்க வசனத்தை. அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, உபதேசத்தை, அந்த உபதேசத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் பிரிவினை செய்கிறார்களோ, நாம் கற்றுக்கொண்ட வசனத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் இடரல் உண்டு பண்ணுகிறார்களோ, நாம் படித்து தியானித்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற வசனங்களுக்கு சத்தியங்களுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்று, பிரிவினையை உண்டு பண்ண வேண்டும் என்று, நம்மளை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை இடரல்களை உண்டு பண்ணுகிறவர்களிடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு புத்தி சொல்கிறார். சத்தியத்துக்கு என்றைக்கும் செவி கொடுக்கணும். சத்தியத்தை கற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு நம்மை விலகச் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவைகளை விட்டு நம்ம விலகணும். வசனம் தெளிவாக போட்டிருக்குது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. படித்த வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பிரிவினைகளையும், தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் உண்டு பண்ணுகிற காரியத்திற்கு விலகி இருக்கணும். விலகி இருக்கணும். வாசிக்கலாம் 2 யோவான் 1:10-11. 2 யோவான் 1:10, 10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து, நல்ல அந்த வசனத்தை கவனிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்குள்ள பங்குள்ளவனாய் இருக்கிறான். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் மற்ற காரியத்தை குறித்து பேசி உங்களை எப்படியாவது வஞ்சிச்சு, உங்களை எப்படியாவது டீவியேட் பண்ணி உங்களை வழிமாற வைக்கணும்னு நினைச்சானா அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? புரிஞ்சுதா இல்லையா? தேவ வசனத்தை பற்றி, தேவ வசனத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளணும். தேவ வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் வாழ்கிறார்களா? தேவ வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் இல்லையா? நோ. வசனம் சொல்லுவாரு 11, அவனுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கு, நற்கிரியைகளுக்கு அல்ல. என்ன பண்றது, என்ன பண்றது அப்படின்னு நம்ம we can't accept that. நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு கருத்தை சொல்றார். நான் சொன்ன தெரியுமா, சில நேரங்களில் சில காரியங்களை சகித்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில காரியங்களை பேசிட்டோம்னா அந்த இடத்துல உடனே சண்டை வந்துடும். சில காரியங்களை வாயை திறந்துட்டோம்னாவே பிரச்சனை வந்துடும், பிரிவினை வந்துடும். அப்புறம்
எதிர்முறையாக பிச்சுக்கிட்டு போயிடுவான், சண்டை ஓட்டுருவான். சில நேரங்கள் சண்டை வந்துடக்கூடாதுன்னே நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு டிப்ஸ், அமைதியாக இருக்கிறனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தவறு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்கிறேன், இல்லைன்னு வையே தப்புன்னு வெட்டிட்டு போயிடுவேன். 2 நிமிஷம் ஆகாது கட் பண்ணுறதுக்கு. ஆனால் கட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேங்கிறனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. சொன்னது புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் சில மனிதர்கிட்ட நான் பேசும்போது இது என் இருதயத்தில் வரும். ஆவியானவர் என் இருதயத்தில் இதை உணர்த்துவார். நீ அமைதியாயிரு அப்படின்ட்டுவார், நான் அமைதியாயிருவேன். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஓஹோ இவன் அமைதியாக இருக்கனால நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுருக்கிறான். நான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுருக்கிற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் ஆவியானவருக்காக நான் அமைதியாக இருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் நினைத்து கொள்வான், ஓஹோ நம்ம பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கிறான் போல. இது மனிதர்கள் சொல்லிக் கொடுக்காத விஷயம், இது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸு. இதுதான் பக்குவப்படுவது. சில நேரங்கள் நம்ம கத்திடலாம், ஆனால் கத்துறனால அவனும் கத்துவான், சண்டை வரும், பிரச்சனை பிரிவினை வந்துடும். அமைதியாக இருந்து, ஆண்டவரே உமக்காக கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் விட்டுட்டு போயிடணும். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் இதுதான். நீங்கள் ஜெபிக்கிறலோடு இணைக்கப்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாறும். நீங்கள் துதிக்கிறலோடு இணைக்கப்பட்டிருந்தால், கடவுளை கொண்டாடுகிறலோடு இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமான வாழ்க்கையாய் மாறும். தேவ பயமுள்ள மக்களோடு இணைக்கப்பட்டிருந்தால் தேவ பயம் எனக்குள்ளே வளரும். தேவ பக்தியுள்ள ஜனங்களோடு நான் இணைக்கப்பட்டிருந்தால் தேவ பக்தி எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பக்கம் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காமே வளர்ச்சி வரும். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பையனை கொடுத்துட்டார். எந்த பையன்? இஸ்மவேல். ஈசாக்கு இல்ல, இஸ்மவேல். நான் முடிக்கிறேன். அந்த இஸ்மவேலை பலி செலுத்துறதுக்கு அவன் இருக்கு இருதயம் இல்லை. நல்லா கவனிங்க. என்னது? இஸ்மவேலை பலி கொடுக்கிறதுக்கு அவன் இருதயம் பக்குவப்படலை. இஸ்மவேலை வீட்டை விட்டு துரத்தி தான் விடுறான். அதுவும் அவன் விருப்பத்தின்படி இல்ல, தன் மனைவியின் விருப்பத்தின்படி, விருப்பத்தினால துரத்தி விடுறான். இல்லைன்னா துரத்தி விட்டுருக்க மாட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு கொடுத்த உடனே கர்த்தர் சொல்றாரு, அவனை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு. He never ever thinked anything. அவன் ஒருபோதும் அதை யோசிக்கவே இல்லை. அவன் ஒருபோதும் அதை சிந்திக்கவே இல்லை. அவன் அதை தாமதிக்கவும் இல்லை. உடனே போய் பலி செலுத்துறதுக்கு ஓடுறான். ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் முன்பு பக்குவப்படவில்லை, பின்பு அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டு விட்டது. தன் மகனை பலி கொடுக்குவதற்கு அவன் இருதயம் மனம் வரவில்லை. ஆனா தேவன் சொன்ன உடனே பலி கொடுக்கிறதுக்கு மூட்டையை தூக்கிட்டு அவனை தூக்கி கட்டி தூக்கி வீசுறான் பாருங்க. அந்த இருதயம் அவனுக்கு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? அவன் தேவனோடு இன்னும் அதிகமாக இணைக்கப்பட்டு விட்டான். முன்பு அவன் இருதயம் தேவனோடு இணைக்கப்படாமல் இருந்தபடினால அவனால் இந்த காரியம் செய்ய முடியல.
அவன் தேவனோடு இணைக்கப்பட்ட நாளில் தான் அவன் இருதயம் எதையும் தேவனுக்காக செய்யணும்னு தோணுச்சு. அது வரைக்கும் அவன் இருதயம் செய்யணும்னு தோணல. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? நிறைய நேரம் தேவனோட தான் இருக்கிறோம். இதனால ஆபிரகாம் தேவனோடு இல்லை அப்படின்னு அர்த்தமா? இல்லை. ஆபிரகாம் தேவனோடு தான் இருந்தான். ஆனா அவன் இருதயம் சரியா தேவனோடு இணைக்கப்படலை. எப்ப அவன் இருதயம் தேவனோடு நல்ல ஐக்கியம் பாண்டிங் உண்டாச்சுன்னா ஆஃப்டர் ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் அவன் இருதயம் ஆசிலேஷன்லயே இருக்குது. ஒருவேளை இவன் தான் வாக்கு தத்துவத்தின் மகனா இருப்பானோ, எனக்கு 100 வயது ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, ஒருவேளை வாக்கு தத்துவம் நடக்காமல் போய்விடுவோம். அந்த ஆசிலேஷன் அவன் இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருந்தது. என்றைக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறினதோ, நிறைவேறின உடனே அவன் இருதயம் இன்னும் அதிகமா தேவனோட இணைக்கப்பட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சுதா நான் சொன்னது? தேவன் விரும்புகிறது இப்படிப்பட்ட இணைப்பு தான். ஆபிரகாமுடைய மெச்சூரிட்டி மாதிரி நமக்கும் மெச்சூரிட்டி வரணும். இணைப்பு, அந்த தேவனோடு இணைக்கப்படுகிற இணைப்பு, அந்த தேவனோடு இணைக்கப்படுகிற அந்த தொடர்பு, தேவனுடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பக்குவம் நமக்கு வரும். அது வரைக்கும் பக்குவமே வராது. சில நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஃபீலிங் என்ன தெரியுமா? நம்முடைய ஃபீலிங் என்ன தெரியுமா? நான் இத்தனை வருஷமா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன், ஐ ஹாவ் அ மெச்சூரிட்டி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கதான் நம்ம தவறு பண்றோம். நம்முடைய தவறு அங்கதான். என்றைக்கு இந்த இருதயம் வருதோ அன்னைக்கே நம்ம தவறுபடி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆச்சு அவன் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு. தாவீது மிகப்பெரிய வேலையை செஞ்சான். ஆண்டவர் சொன்னாரு, மகனே எல்லா வேலையும் செஞ்ச, கோலியாத்தை நொறுக்குன, ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தேன், ராஜாவா உன்னை உட்கார வச்சேன், ஆனாலும் நீ சர்ச்சை கட்ட முடியாது. எப்படி? ஏன் ஆண்டவரே? நான் கோலியாத்தை முறியடிச்சேன், ராஜ்யபாரத்தை பெற்றுக் கொண்டேன், சகலத்தை செஞ்சேனே, ஏன் என் கையில இதை கொடுக்கவில்லை? கேட்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் பக்குவப்படல, உன் பையன் உனக்கு மேல மெச்சூரிட்டி ஆயிட்டான், அவன்கிட்ட கொடு. சீக்ரெட் புரியுதா? சீக்ரெட் புரியுதா? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. சீக்ரெட் எங்க தெரியுமா இருக்கு? பீட்ரு ஆண்டவரோட இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வலைய போடுறான், அதுக்கப்புறம் தான் மீன் நிறைஞ்சு வெளியுது. அது வரைக்கும் அவனுடைய அனுபவம், அவனுடைய தொழில், அவனுடைய வேலை, அவன் படகு, அவன் தூண்டில், அவனுடைய வலை, அவனுடைய ஆட்கள், அந்த கடலும் அவனுக்கு சொந்தமானதான். ஏன்னா நான் டெய்லி அங்கதான் மீன் பிடிக்கிறான், ஆனாலும் மீன் கிடைக்கல. ஏன் தெரியுமா? அவன் சரியாக தேவனோடு இணைக்கப்படல. என்றைக்கு அவன் தேவனோடு இணைக்கப்படுகிறானோ அந்த அவன் சொல்றான், ராமுழுதும் பிரயாசப்பட்டனே, பரவாயில்லப்பா, இப்பதான் ஓ இருதயம் என்னோட இணைக்கப்பட்டிருக்கிறது, இப்ப வலைய போடுகிறார் ஆண்டவர். மக்களை நல்லா நினைச்சுக்கோங்க, நம்ம சொல்லக்கூடாது ஆண்டவரே என் இருதயம் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு. அவர் சொல்லணும், உன் இருதயம் என்னோட இணைக்கப்பட்டிருச்சு, இப்ப வலைய போடு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சீக்ரெட்? சீக்ரெட் புரிஞ்சுட்டீங்களா? நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் தான் என்னை அர்ப்பணிச்சிட்டேன்ல, அவர் சொல்லணும் உன் வாழ்க்கையை நீ எனக்கு அர்ப்பணிச்சிட்டேன்னு. அவர் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான். அது வரைக்கும் என்ன தெரியுமா? ப்ராசஸிங். அவர் லைஃப் இஸ் இன் அ ப்ராசஸ். ஓடிட்டே இருக்குது. ஆண்டவர் இதை செய்யலைங்கிறதுக்காக விட்டுட்டு ஓட முடியாது, அந்த ப்ராசஸ்ல ஓடிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், சரிப்பா நீ பக்குவப்பட்டுட்ட, நீ மெச்சூர் ஆயிட்ட. 6 லட்சம் புருஷர்களை நடத்தின மோசே எப்படி? ஆண்டவர் சொன்னார், தண்ணி வேணும்னு, பரவாயில்ல அந்த மலையை, அந்த கண்மலைய அடி அப்படின்னார். He has a matured man. பயங்கர மெச்சூர்டான மனுஷன். யாரு சொல்லுங்க? மோசே. முடிச்சிட்டேன், ஆவியானவர் பேசிட்டு இருக்கிற, அதனால இல்லை முடிச்சிருவேன்.
மோசே த மெச்சூர்டு மேன். ஏன்னா இந்த உலகத்திலே அதிக ஜனங்களை நடத்துறது யார் தெரியுமா? அவன் தான். அவனை மாதிரி இது வரைக்கும் சர்ச்லாம் இருக்குது, 1 லட்சம் 2 லட்சம் மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் 6 லட்சம் ஜனங்களை நடத்துகிற சர்ச் எங்கேயுமே இல்லை. ஆனால் 6 லட்சம் ஜனங்களை நடத்துகிற சர்ச்சை நடத்துகிற ஒரே ஆள் யார் தெரியுமா? அவன் மட்டும்தான். அப்போ அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லாமலாம் இல்லை. கர்த்தர் அவனை எவ்வளவோ பக்குவப்படுத்தினார். ஆனாலும் அவனுடைய இணைப்பு, ஜனங்களுடைய இணைப்பு, ஒரு சின்ன கோபம். ஃபர்ஸ்ட் தடவை அடிக்க சொல்லிட்டாரு, 2வது தடவை பேச சொன்னார். நம்மால் போன வேகத்தில் தான் முதல் தடவை அடிக்கணும்ல, 2வது தடவையும் அந்த வேகத்தில் மறந்து போய் தப்புன்னு அடிச்சிட்டான். போச்சா? போச்சு. இத்தனை வருஷமா நான் நடந்து வந்து ஒரே ஒரு அடி அடித்தேன். இப்போ நான் எங்கே போக முடியல? கானானுக்குள்ள போக முடியல. ஐயோ 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 டச் பண்ணா காணானாச்சே அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்ற முடியாதியா, போக முடியாதியா, போக முடியாதியா. நீங்கள் யாரும் போக முடியாது, உங்க சந்ததி தான் போகும். மக்களை நல்லா நினச்சிக்கோங்க, இதுதான் தேவனோட இணைக்கப்படுகிற இணைப்பு. புரிஞ்சுது என்னன்னு? எவ்வளவு இணைக்கப்படுகிறோம், எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம், துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அந்த இணைப்பு இருக்கணும். துவங்கின ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். தேவனுடைய தொடர்பில் என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன மனிதர்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, தேவனை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என்னன்னு? ஸோ அபிஷேகம் தேவனை கொண்டாடுகிற மனிதர்களோடு இணைக்கும். அபிஷேகம் தேவனுக்கு பயமுள்ள, தேவ பயமுள்ள மனிதர்களோடு, தேவ ஆவியில் இருக்கிற மனிதர்களோடு, தேவனுடைய ஸ்பிரிட்டில் இருக்கிற மனிதர்களோடு நம்மை இணைக்கிறது. அந்த இணைப்பு நிச்சயமாய் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இணைப்பாக இருக்கணும். ஆமென்.